ஓகே, ஸோ ஒன்ஸ் டன் நம்ம என்ன சொன்ன கடைசி ஸ்டெப் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு சைடு நம்மளோட சைட் வியூவிலேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். எந்த சைட் உங்களுக்கு ஷேப் தெரியுதோ எக்ஸாக்டாக அந்த சைட்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு இது தெரியுது, இது தெரியுது, இது தெரியுது, இது தெரியுது, இது தெரியுது. ஓகே, தெரிஞ்சிருச்சா? இப்போது இந்த லைன்ஸ் எங்கெங்கே கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் இதுதான் உங்களோட ஷேப். கரெக்ட், இதுதான் உங்களோட ஷேப். இந்த ஷேப் எந்தெந்த லைன் எங்கெங்கே இருக்கோ கோடு போதோ, எவ்ரி பூச்சு எந்தெந்த இடத்துக்கு கோடு போதோ அங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த பூச்சு இங்கே ஜாயின் பண்ணுது, இந்த பூச்சு இங்கே ஜாயின் பண்ணுது, இந்த பூச்சு இங்கே ஜாயின் பண்ணுது. இந்த இடத்துல பூச்சு ஜாயின் பண்ணுதா? இந்த இடத்துல ஷுட் பி பூச்சு இருக்கா? இல்லை, இங்கே ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அப்போ இந்த பூச்சு நம்ம கனெக்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் தென் இந்த பூச்சு இங்கே கனெக்ட் ஆகுது. ஓகே, அண்ட் தென் இது இங்கே கனெக்ட் ஆகுது. ஓகே, அண்ட் தென் இது இந்த பூச்சு இங்கே கனெக்ட் ஆகுது. பட் நம்ம அது போட தேவையில்லை, பிகாஸ் நம்ம சைட் வியூவிலேருந்து பார்க்குற வசி. ஸோ நம்ம இங்கே வந்துடும். ஓகே, இங்கே இப்படி. ஓகே, ஸோ ஏறக்குறைய நம்ம போட்டோம். நான் ஏன் இப்போ இந்த இடத்துல போடல அப்படின்னா, பிகாஸ் நம்ம ஆப்ஜெக்டை எந்த சைட்லேருந்து பார்க்குறோம்? ரைட் சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ ரைட் சைட்லேருந்து பார்க்குறப்ப இந்த ஷேப் இங்கே தான் தெரியும். இந்த இடத்துல நம்ம ஷேப் இருக்குது, பட் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது. நான் ஏன் இது ரைட் சைட்லேருந்து நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொன்னேன், நம்மளோட சைட் எலிவேஷன் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்குறது ரைட் சைடில் பார்க்குறோம். ஸோ அதனால தான் நம்ம ரைட் சைடில் பார்க்குற வாசி இந்த இடம் டாட் டாட் லைனில் தான் நீங்கள் விடணும். நீங்கள் அதை போயிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் திக் லைனில் போட்டுறாதீங்க, அது ராங். ஓகே, அண்ட் தென் இப்போ ஃபைனல் பார்ட் என்ன பண்ண போகிறோன்னா, எது எது தேவையில்லையோ அந்த கோடு எல்லாமே நீங்கள் அழிச்சிருங்க. தேவையில்லாத கோடு, இப்போ இந்த கோடு தேவையில்லை. ஓகே, ஸோ இதை அப்படியே அழிச்சிருங்க. இது தேவையில்லை, இந்த லைன்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, அண்ட் தென் நம்மளுக்கு இந்த லைன்ஸும் இந்த லைன்ஸ் தேவையில்லை. பார்த்து அழிங்க. ஓ, எந்தெந்த லைன் கனெக்ட் பண்ணலையோ அதெல்லாம் தேவையில்லைன்னு மட்டும் யோசிக்காதீங்க. நோவா, நான் லாஸ்ட்டாக ஏன் சொல்கிறேன், ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இங்கே பூச்சுவே இல்லை. ஸோ நம்ம இந்த பூச்சு கூட கனெக்ட் ஆகல. ஸோ நோ நீட் திஸ் லைன். ஓ, அண்ட் தென் ஐ ஃபோகெட்டா, இந்த லைனும் ஆக்சுவலி கனெக்ட் பண்ணணும், நான் மறந்தே போயிட்டேன். ஓகே, இங்கே ஒரு லைன் இருக்கணும், ஏன்னா இங்கே லைன் இருந்துச்சுன்னு அழிச்சிட்டேன். ஷுட் பி அந்த இடத்துல கனெக்ட் ஆகணும். ஸோ இங்கே தேவையில்லை இந்த லைன், ஏன்னா இங்கே ஒரு பூச்சு இருக்குது, இந்த இடத்துலையும் பூச்சு இருக்குது. ஸோ இந்த பூச்சு கனெக்ட் ஆகணும். அண்ட் தென் இங்கே தேவையில்லை, இதுக்கு பூச்சு இல்லை. பூச்சுன்னா இந்த கூரை இருக்குது, இந்த தான் பூச்சு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தேவையில்லை. ஸோ இங்கேயும் பூச்சு இல்லை. ஷுட் பி இதுதான் லைக் முச்சந்தி மாரி இருக்குது. இந்த இடத்துல முச்சந்தி இல்லை. அப்போ இந்த இடத்துல இந்த டாட் டாட் லைன் நோ நீட்ல, ஜஸ்ட் இரேஸ் இட்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல 2 டபுள் லைன் இருக்குல்ல, ஸோ நம்ம சிங்கிள் லைனுக்கு ஸோ இப்போ நம்ம ஞாபகம் இருக்கா, ஆக முன்னுக்கு நம்ம இப்படி ஒரு லைன் போட்டு 45 டிகிரி போட்டு நான் வந்துட்டு இரேஸ் பண்ண சொன்னேன்னு டாட் லைனுக்கு நான் மாற்ற சொன்னல. ஏன் டாட் லைன் மாற்ற சொன்னேன்னா, இப்போ ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சிட்டோன்னே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட டாட் லைன் விசிபிளாக தெரியுது தானே. இந்த லைன் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் வரைஞ்சிது. ஸோ இது ஏன் நான் அப்படியே வந்துட்டு டாட் லைனில் வெறிய சொன்னோன்னே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பின்னாடி சைட்டுக்கும் ஷேப் இருக்குது, இதுதான் எக்ஸாக்ட் பின்னாடி ஷேப்புன்னு காட்டுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம டாட் லைன் வந்துட்டு போட்டிருந்தோம். ஸ்டார்டிங்கே நம்ம கோடு கிழிச்சிட்டு டாட்க்கு மாற்றணும்ல, அதோட ரீசன் இதுதான். பிகாஸ் அது வந்து நம்மளோட பின்னாடி சைட். ஸோ பின்னாடி சைட் தெரியறதுக்கு தான் நம்ம இந்த லைன் வந்துட்டு போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்தெந்த அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் இரேசிட்ல நோ நீட். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இது தேவையில்லை, இது நோ நீட். ஸோ இப்போ இது உங்களோட எக்ஸ்ட்ரா லைன், நோ நீட். இது உங்களோட எக்ஸ்ட்ரா லைன்ஸ். ஓகே டன். ஓகே டன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய யூ கெட் த ஷேப். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன இருக்குன்னா, லேபிள் பண்ணிவிட்டு அதோட உக்கூரான நம்ம எழுதணும். மஸ்ட், கண்டிப்பாக எழுதியாகணும். ஸோ இது நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள்.